சிறை செல்லும் முதல்வர்கள் பதவி நீக்கம் செய்யும் மசோதா நகலை கிழித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 130வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிமுகம் செய்தார். தீவிர குற்ற வழக்குகளில் பிரதமர், மத்திய அமைச்சர், மாநில முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் அவர்களை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநருக்கு இந்த மசோதா அதிகாரம் வழங்குகிறது. இந்த மசோதாவிற்கு அறிமுக நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் மசோதாவை அறிமுகம் செய்து பேசிக் கொண்டிருந்த அமித்ஷா மீது மசோதாவின் நகலை எதிர்க்கட்சி எம்பிக்கள் கிழித்தெறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மசோதா அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை முற்றிலும் அழிப்பதாக காங்கிரஸ் உறுப்பினர் மணிஷ் திவாரி குற்றம் சாட்டினார். இணையதள விளையாட்டு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் மசோதாவை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தாக்கல் செய்தார். பணம் வைத்து விளையாடக்கூடிய இணையதள விளையாட்டுகளால் நிதி இழப்பு ஏற்பட்டு சிலர் தற்கொலை செய்வதை தீவிரமாக கருதிய மத்திய அரசு அதை ஒழுங்குபடுத்த சட்டம் கொண்டுவர முடிவு செய்தது. அந்த வகையில் இணையதள விளையாட்டு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்த நிலையில் அதனை மக்களவையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாக்கல் செய்தார். இந்த மசோதாவின்படி சட்டத்துக்கு புறம்பாக யாராவது இணையவழி விளையாட்டு சேவையை வழங்கினால் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 1 கோடி ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இணையவழி விளையாட்டை விளம்பரப்படுத்துபவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 50 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்பட உள்ளது. இதுபோன்ற விளையாட்டுகளுக்கு நிதி உதவி செய்து ஊக்குவிக்கும் வங்கிகள், நிதி நிறுவனங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மசோதாவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறை செல்லும் பிரதமர், முதல்வர், மத்திய மாநில அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வகை செய்யும் அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழிந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 மசோதாக்களும் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. 31 பேர் கொண்ட கூட்டுக்குழு இந்த மசோதாக்களை ஆய்வு செய்யும். மக்களவையில் இருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் இருந்து 10 உறுப்பினர்களும் கூட்டுக்குழுவில் இடம்பெறுவார்கள். இந்த மசோதாக்களை கூட்டுக்குழு விரிவாக ஆய்வு செய்து பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை பெற்று அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் வாரத்தில் தனது அறிக்கையை தாக்கல் செய்யும். டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் ஜிஎஸ்டி கவுன்சிலால் அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் அடங்கிய குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பேசினார். மத்திய நிதித்துறை இணை அமைச்சர், கோவா முதல்வர், பீகார் துணை முதல்வர் மற்றும் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மாநில நிதியமைச்சர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் தற்சார்பு பயணத்திற்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை செயல்படுத்த மாநில அரசுகளுடன் இணைந்து ஒருமித்த கருத்தை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வரிவிகித சீரமைப்பு நடவடிக்கை சாமானியர்கள், விவசாயிகள், நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் எம்எஸ்எம்இக்களுக்கு அதிக நிவாரணம் வழங்கும் என்றும் தன் உரையில் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் எளிமைப்படுத்தப்பட்ட, வெளிப்படையான மற்றும் வளர்ச்சி சார்ந்த வரி முறையையும் உறுதி செய்கிறது என்றும், வாடிக்கையாளர் நுகர்வை அதிகப்படுத்தும் வகையிலும் இந்த சீர்திருத்தம் அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு பின் சாமானியர்கள் பயன்படுத்தும் பொருட்களின் வரி கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலையொட்டி டெல்லியில் பிரதமர் மோடி முன்னிலையில் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் டெல்லியில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா ஆகியோர் உடனிருந்தனர்.
தமிழக அரசின் 50 அத்தியாவசிய சேவைகளை வாட்ஸ்அப்பில் பெறும் வகையில் மெட்டா நிறுவனத்துடன் மாநில அரசு மேற்கொண்ட ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர தொடங்கியுள்ளது. தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளில் முதற்கட்டமாக இந்த சேவை வழங்கப்படுவதாகவும், மின்சாரம், குடிநீர் கட்டணம், வரி செலுத்துவது, மெட்ரோ பயணச்சீட்டு என பல்வேறு சேவைகளை ஒரே சாட்பாட்டின் மூலம் பெற முடியும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை குடிநீர் வாரிய கட்டணங்கள், குடும்ப அட்டை தொடர்பான சேவை, வருவாய்த்துறை சான்றிதழ், பிறப்பு இறப்புச் சான்றிதழ், அரசு பேருந்து பயணச்சீட்டு முன்பதிவு, சுற்றுலாத்துறையின் கீழ் படகு சவாரி முன்பதிவு உள்ளிட்ட 50 சேவைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மதுரை தாவேக மாநாடு நடைபெறும் இடத்தில் கொடிக்கம்பம் விழுந்து விபத்திற்குள்ளானது குறித்து பொதுச் செயலாளர் ஆனந்திடம் கட்சித் தலைவர் விஜய் விசாரித்தார். அப்போது அடித்தளம் பில்லர் சரியாக இருந்ததாகவும், ஜேசிபி வாகனத்தின் பெல்ட் எதிர்பாராத விதமாக அறுந்து போனதுதான் விபத்திற்கு முக்கிய காரணம் என்றும் விஜயிடம் ஆனந்த் விளக்கம் அளித்துள்ளார். பாத்துக்கோங்க, வேலை பார்க்கும் இடத்துல தொண்டர்களை அனுமதிக்க வேண்டாம் என்றும், யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடாமல் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள், அவசரப்படாமல் பொறுமையாக இருங்கள் என்றும் விஜய் அறிவுரை வழங்கியுள்ளார். மேலும் டோன்ட் வரி ஆனந்த் சார், ஆல் இஸ் வெல் என்று ஆறுதல் சொல்லி அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியுள்ளார். ஏ சான்றிதழை ஏற்றுக்கொண்டு கூலி படத்தை ரிலீஸ் செய்துவிட்டு தற்போது யூஏ சான்றிதழ் கேட்பதாக உயர்நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வன்முறை காட்சிகள் உள்ள KGF, பீஸ்ட் படங்களுக்கு யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி கூலி படத்தை யூஏ சான்றிதழுடன் வெளியிட அனுமதி கோரி தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏ சான்றிதழ் காரணமாக 18 வயதுக்கு குறைந்தவர்கள் படத்தை பார்க்க முடியவில்லை என்பதால் யூஏ சான்று வழங்க வேண்டும் என தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது சில காட்சிகளை நீக்கினால் யூஏ சான்று வழங்குவதாக கூறியபோது ஏ சான்றிதழை ஏற்றுக்கொண்ட படக்குழு தற்போது யூஏ சான்றிதழ் கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், பதிலளிக்க அவகாசம் தேவை என்றும் சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சென்சார் போர்டு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சூர்யா போட்டியிட இருப்பதாக பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருவதாக அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் சூர்யா போட்டியிடப் போவதாக பொய்யான செய்தி பரவி வருவதாகவும், இந்த செய்தி உண்மைக்கு மாறானது மட்டுமின்றி சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும், கலை உலக பயணமும் அகரமும் இப்போதைய அவர் வாழ்வுக்கு போதுமான நிறைவை தந்துள்ளதாகவும், சினிமாவில் மட்டுமே சூர்யாவின் கவனம் இருக்கும் என்றும், சூர்யா பற்றி வெளியான போலியான இந்த செய்தியை திட்டவட்டமாக மறுப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மீது ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரி எதிரொலியாக இந்தியாவுக்கு பல்வேறு ஆஃபர்களை ரஷ்யா அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்தியாவுக்கான ரஷ்ய தலைமை தூதர் ரோமன் பாபுஷ்கின், இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தையில் நுழைவதில் சிரமங்களை எதிர்கொண்டால் ரஷ்ய சந்தை இந்திய ஏற்றுமதிகளை வரவேற்கிறது என்றார். அரசியல் சூழ்நிலை இருந்தபோதிலும் இந்தியாவால் அதே அளவிலான எண்ணெய் இறக்குமதி செய்யப்படும் என்ற ரஷ்ய தூதர், இந்தியா இறக்குமதி செய்யும் எண்ணெய்க்கு சுமார் 5% தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவின் 2ஆம் நிலை தடைகள் சட்டவிரோதமான என்றும், இந்தியா மீதான அழுத்தம் நியாயமற்றது என்றும் கண்டனம் தெரிவித்தார். அனைத்து வணிகங்களுக்கும் ரூபாய் பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தெரிவித்த ரஷ்ய தூதர், 5ஆம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கும் இந்தியாவின் லட்சியங்களை ஆதரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக கூறினார். ஆப்கானிஸ்தானில் சாலை விபத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 17 சிறுவர்கள் உட்பட 79 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஈரானில் இருந்து காபூல் நோக்கி புலம்பெயர் மக்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்து ஒன்று மேற்கு ஆப்கானிஸ்தானின் ஹெரத் மாகாணம் அருகே வந்தபோது மோட்டார் சைக்கிள் மற்றும் ட்ரக் மீது பேருந்து மோதி தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் பேருந்து முழுவதுமாக எரிந்ததில் அதில் பயணித்த 17 சிறுவர்கள் உட்பட 79 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.